சூழ்ச்சி சதி செய்து ஆயுதங்கள் இல்லாது நிற்கதியாக நிற்க வைத்து 22 நாடு ஒப்புதல் வாக்கு மூலம் கோத்தபாய ராஜபக்சே ராணுவத்துறை அமைச்சரும் அனைவரும் சொல்றான் 22 நாடுகளின் துணையோடுதான் விடுதலை புலிகளை இறுதி போரில் வென்றோம் என்று. அப்படி என்றால் அங்கே நடந்தது சிங்களனுக்கும் தமிழனுக்குமான போர் அல்ல என் உடன் பிறந்தவர்களே. அது 3வது உலகப் போர். நடத்தியவர்கள் மான தமிழ் மக்கள், வீர மறவர் குலத்தின் பிள்ளைகள். தலைமையேற்றவன் என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் என்ற பெரும் மாவீரன். வாழத்தானே எங்கள் நாட்டை நாங்கள் ஆளத்தானே. பாரங்கள் எத்தனையோ சுமந்திருப்பான் தலைவன், உறவுகள் எத்தனையோ இழந்திருப்பான் தலைவன். தடைகளை வென்று போகத்தானே எங்கள் தலைமுறை மகிழ்ந்து வாழத்தானே. அவன் கடமையை பார்த்தான் அடையம